ஏர்லைன் ஸ்ட்ரிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் 2 கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு 2ம் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்க மாதிரியும் கிளாத்தை வச்சுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேர் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு 1/4 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் யூ ஷேப்பில் வேணும்னா யூ ஷேப், இல்லைனா ரவுண்ட் ஷேப், இல்லை வி ஷேப், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா மெயினாக நெக்குக்கு, காலர் டைப்புக்கு இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஷார்ப்பான எட்ஜஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும்.